ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 6க்கான வந்துட்டு ஜூஸ் போட போறேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஜூஸ். ஸ்கின் க்ளோக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜூஸ் போட்டிருப்பாங்க. ஆனா பட் இது எப்படி ரெடி பண்ணணும், எப்படி குடிச்சா பெனிஃபிட், யார் குடிக்க கூடாது, யார் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னால உங்க எல்லாருக்கும் வந்துட்டு நான் பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா 30 டேஸ் சேலஞ்ச் சொல்லிட்டு நான் 5 நாள் மட்டும் ஜூஸ் போட்டேன். அதுக்கப்புறம் நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். சில பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்துட்டு என்னால வீடியோ போட முடியல. இனிமேட் இல்லாம உங்களுக்கு வந்து ரெகுலரா வீடியோ வந்துடும். 2 டேஸ் ஒன்ஸ் வந்து வீடியோஸ் வந்தாலுமே வந்துட்டு இதை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நீங்களும் பார்த்துட்டு இருக்கலாம் என்னோட ஸ்கின் டே ஒனிங்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா விட முடியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரையை வந்துட்டு நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு அப்படியே சூஸ் பண்றேன். ஆனா பட் நீங்க வந்து நீங்க உண்மையாலுமே வந்து ஸ்கின் க்ளோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை வந்து விடும்போது கண்டிப்பா வந்து சூப்பர் ரிசல்ட்ஸ் இருக்கும். நான் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் படிச்சது எல்லாத்தையுமே அந்த ஜூஸ்ல ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நானு வாங்க இந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எடுத்து வச்சிருக்கேன். மூணுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். பீட்ரூட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ் இருக்கு. அண்ட் நைட்ரேட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்பு ஃபுல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகி ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவா இருக்கும். அதுதான் முக்கியமா இந்த நைட்ரேட் செய்யக்கூடிய வேலை. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, எதுவுமே சொல்ல தேவையில்ல. அண்ட் கேரட் பார்த்தீங்கன்னா அது வந்து பீட்டா கேரட்டின் இருக்கு. நான் டே 1 கேரட் வச்சு ஜூஸ் போட்டேன். இந்த பீட்டா கேரட்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பர் க்ளோ ஆகும். நம்ம கலர் வந்துட்டு நல்லா ஒரு எல்லோ ஷேட்ல கிடைக்கும் நம்மளுக்கு. ஆப்பிள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மல்டி விட்டமின்ஸ் நம்மளுக்கு நிறைஞ்சு இருக்கு. இது மூணுத்தையும் நம்ம சேர்த்து எடுக்கும் போது நம்ம ஸ்கின் வந்துட்டு சூப்பர் க்ளோவா இருக்கும். இது பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த ஜூஸ் வந்துட்டு நம்ம லிவரை வந்துட்டு டீடாக்ஸ் பண்ணும். நம்ம கல்லீரல் வந்துட்டு தூய்மை அடைஞ்சாதான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு பீட்ரூட்டை வந்து நான் பொடியா நறுக்கி வச்சுறேன். இந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா நீங்க எம்டி ஸ்டமக்ல எடுத்துக்கலாம். அண்ட் யார் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன், அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மிச்சப்படி இந்த ஜூஸ் வந்து நீங்க ரெகுலரா ஃபில்டர் பண்ணாம சக்கரை போடாம நீங்க ஹெல்த்தி டயட்லாம் ஃபாலோ பண்ணும் போது எடுத்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கேரட்டை வந்துட்டு நல்லா மேல் தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு நான் சின்ன சின்ன துண்டா நறுக்கி எடுத்துக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதுனால நம்ம கண் பார்வை நல்லா இருக்கும். அண்ட் நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு சூப்பரா ஒர்க் பண்ணும். இந்த 30 டேஸ்ல என் கூட சேர்ந்து நீங்க ஜூஸ் எடுக்கிறவங்க உங்க ஸ்கின்னுக்காக மட்டும் இல்ல, உங்க ஹேரும் நல்லா இருக்கும், உங்க ஓவரால் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அதனாலதான் நான் ப்ரீ வெட்டிங் ஜூஸும் போட்டிருக்கேன். நீங்க இந்த ப்ரீ வெட்டிங் ஜூஸ் எடுக்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. நான் வந்துட்டு உங்க ஸ்கின்னுக்கு மட்டும் போடல, உங்க ஓவரால் ஹெல்த்துக்குமே சேர்த்துதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா ஆப்பிள்லயே வந்துட்டு நம்ம வந்துட்டு நறுக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒண்ணு நீங்க வந்து 1% நான் போடுறதுக்கான மெஷர்மெண்ட் நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டும்தான் சேர்க்கிறேன். இந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க நீங்க விருப்பப்பட்டா கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அண்ட் அரைச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்துட்டு கொஞ்சமா ராக் சால்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்துட்டு வெறும் பீட்ரூட், கேரட், ஆப்பிள், தண்ணி இது முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணாம குடிச்சாதான் இதுல இருக்க ஃபைபர் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க ராவா எடுத்துக்கோங்க. ஆப்பிள்லாம் நீங்க ராவா எடுத்துக்கலாம், கேரட் ராவா எடுத்துக்கலாம். பீட்ரூட் எப்படி ராவா எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு இதுல. இப்போ கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நைஸா நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப அரைச்சதை வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணாம ஒரு கிளாஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு சர்க்கரை இல்லாம எடுத்துக்கோங்க, செம்ம ஸ்கின் க்ளோ ஆகும். நீங்க வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் ஆயில் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் இல்லாம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. செம்மையா ஒர்க் பண்ணும். ஸ்கின் வந்து வேற லெவல் க்ளோவா இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜூஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டீங்க. இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி எடுக்கலாம். யார் எடுக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது அப்படின்னா நீங்க வந்துட்டு எடுக்கலாம். தைராய்டு பேஷண்ட் எடுக்கலாம், கேன்சர் பேஷண்ட் எடுக்கலாம், எல்லாருமே எடுக்கலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் பேஷண்ட் கூட எடுக்கலாம், பிரெக்னெண்டா இருக்கவங்க எடுக்கலாம். அண்ட் வந்துட்டு பிரஸ்ட் ஃபீடிங் மாம் எடுக்கலாம். யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க வந்து டயபெட்டிஸ் பேஷண்டா இருந்தா எடுக்கக்கூடாது. IBS அதாவது வந்துட்டு இரிட்டபிள் ப்ரௌன்ஸ், நீங்க வந்து சாப்பிட்டோட மோஷன் போற அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் எடுக்க வேணாம். அண்ட் வந்துட்டு கிட்னில கல் இருக்கவங்களும் எடுக்க வேணாம். டயாலிசிஸ் பண்றவங்களும் எடுக்க வேணாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பொட்டாசியம் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், அந்த இம்பேலன்ஸ் ஆகும். அதனால வந்து
தயவு செஞ்சு அவங்களாம் தவிர்த்துடுங்க. மிச்சபடி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் எடுக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்துட்டு நம்ம சர்க்கரையும் போடல. இன்னொரு விஷயம், ஃபில்டர் பண்ணாம குடிச்சாதான் வந்துட்டு இதுல இருக்க ஃபைபர் கண்டென்ட் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அப்படின்ற பட்சத்துல இது டேஸ்ட் பிடிக்கணும்னா நீங்க வந்து கூட இஞ்சி கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நீங்க வந்து விரும்பி குடிக்கலாம். நீங்க 30 டேஸ்மே இந்த ஜூஸ் கூட உங்களுக்கு வந்து இது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இல்லைன்னா எடுக்கலாம். ஸ்கின் வந்து சூப்பர் க்ளோவ் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இது போல நிறைய வந்துட்டு ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.